டிஎம்கேக்காரங்க அடுத்தது புதுசா ஒரு பிரச்சனைய கிளப்பியிருக்காங்க. என்னன்னா, தளபதி வந்து கரூருக்கு போகக்கூடாதாம். கரூர்ல இருக்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள போய் விஜய் வந்து பார்க்கக்கூடாதாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஏன் மாட்டிக்குவேன்னு பயப்படுறாங்களா? இல்ல என்னங்கிறதே தெரியல. ஏன்னா, அப்ப இருந்த கவர்மெண்ட் பண்ண தப்புனால எவ்வளவோ பேர் இறந்தாங்க. இது வந்து எப்படி நீங்க கவர்மெண்ட் மேல தப்பு சொல்லணும்னு சொல்லி கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா, ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுனாலோ, இல்ல ஒரு இடத்துல ஃபங்ஷன்னாலோ, அந்த இடத்துல பாதுகாப்பு குடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. இப்போ ஒரு கோயில் ஃபங்ஷன்னா கூட ஆம்புலன்ஸ்ல இருந்து ஃபயர் என்ஜின் வரைக்கும் நிறுத்துறாங்க. எதுக்காக? அங்க மக்களுக்கு ஏதாவது ஆபத்துனா, அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தானே. ஆனா, இந்த கரூர் விஷயத்துல மட்டும் நான் காலையில அந்த இடத்துல இருந்தேன். நாமக்கல்லேயே காலையில ஒரு இடத்துல கூட போலீஸ் கிடையாது. நீங்க வந்து உடனே சொல்லலாம், விஜய் வந்து லேட்டா வந்தாரு. லேட்டா வந்தது தான் காரணம். லேட்டா வந்ததுக்கு யார் காரணம்? கவர்மெண்ட் தானே காரணம். ஏன் ஒழுங்கான பாதுகாப்பு உங்களால குடுக்க முடியல? ஏன் வந்து ரோட்ல இருந்த மக்கள வந்து உங்களால கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்த முடியல? பேரிகார்ட் போட்டு ஏன் மக்கள உங்களால தடுத்து நிறுத்த முடியல? இது எதுவுமே பண்ணாம கவர்மெண்ட் பண்ண தப்புனால மக்கள்லாம் இறந்துருக்காங்க. இதுக்காக அவர் கவர்மெண்ட் வேலை குடுத்துருக்காரு. குடுக்க போறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் எப்படின்னா தகுதி அடிப்படையில. அதாவது எப்படின்னா, அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுதி அடிப்படையில கவர்மெண்ட் எவ்வளோன்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் குறையா சொல்லி நெறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு சொல்றீங்களே. அப்ப இதே கவர்மெண்ட் தான் குடிச்சு, அதாவது கள்ளச்சாராயத்துல குடிச்சு இறந்து போன குடும்பத்துக்கு 10,00,000க்கு மேல வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் தந்தாங்க. அதுக்குலாம் என்ன சொல்லுவீங்க? அது யாரு? நாங்க போய் குடிக்க சொன்னோமா? தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்ல வந்து யார போய் குடிங்கன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? இது எப்படிங்க? என்னங்க உங்களுக்குலாம் என்னங்க பிரச்சனை முதல்ல? கவர்மெண்ட் பண்ண தப்ப கவர்மெண்ட் மட்டும் தான் சரி பண்ண முடியும். அந்த கூட்டத்துல இறந்து போனது காரணம் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் மேல மட்டும் தான் தப்பு இருக்கு. இத நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா, போலீஸ் பாதுகாப்பு அந்த இடத்துல கிடையவே கிடையாது. வேணும்னே தளபதி மேல ஒரு ஃபால்ஸான அலிகேஷன் வச்சு அவர் மேல ஒரு நெகட்டிவிட்டி பரப்பணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயலை பண்ணியிருக்கு அந்த கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட். இப்போ அத அவர் வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்னங்க நீங்க தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? எத பண்ணாலும் தப்பு சொல்லிட்டே தான் இருப்பீங்களா? கவர்மெண்ட் பண்ண தப்பு கவர்மெண்ட் மட்டும் தான் பொறுப்பேற்க முடியும். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும். அண்ட் தென் இந்த டிஎம்கேக்காரங்கலாம் வந்து விஜய் வந்து கரூருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறீங்களே, அதுவும் வாய்ப்பே கிடையாது. அது எப்படிங்க ஒரு சிஎம் தமிழ்நாட்ட ரூல் பண்ணிட்டு இருக்க ஒரு சிஎம் வந்து ஒரு ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து தடை போடுவீங்களா? எப்பா டிஎம்கேக்காரங்களாம் சரியான வந்து ரவுடிசம் பண்ணிருப்பீங்க போல. ஆனா நீங்க பண்ண உங்க கட்சி மேல இருக்க மரியாதையும் சரி, நீங்க வந்து இவ்வளோ நாள் பண்ண ஏதோ சாதனைலாம் பண்ணேன்னு சொன்னீங்க. அதுக்கு மேல இருக்க மரியாதையும் சரி ஒரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாவது மக்களுக்கு உதவி பண்ணவா ட்ரை பண்ணுங்க இதுக்கு மேலேயாவது.